ராம 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 ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஹர நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ஆதிபராசக்தி கீ ஜெய். ஆச்சார்ய ஸ்வாமினஹ ஜெய். ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய். अज्ञानान्तर्गहनपतितानात्मविद्योपदेशैः त्रातुल्लोकान् भवदवशिखा तापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. देहे देवे च देशे च भक्त्यारोग्यसुखप्रदं बुधपामरसेव्यन्तं श्रीजयेन्द्रं नमाम्यहम्. नमामः शङ्करान् वाक्य विजयेन्द्र सरस्वतीं श्रीगुरुं शिष्टमार्गानुनेयतारं सन्मतिप्रदम्. वन्दे संगीत साहित्य रसनारसकोविदान्. वन्दे संगीत साहित्य रसना रसकोविदान्. त्यागेश दीक्षित श्यामान्. त्यागेश दीक्षित श्यामान्. देवी कीर्तन लोलुपान्. பகவானுடைய பரம கிருபையினால நம்முடைய சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வேதம், அந்த வேதத்தினுடைய கருத்துக்களை பிரகாசப்படுத்தக்கூடிய புராண இதிகாசங்கள், அந்த புராண இதிகாசங்கள்ல பகவானை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பிரகாசப்படுத்துறதுக்காக இந்த பாரத தேசத்துல பல பிரதேசங்கள்ல ஆங்காங்கு அவதாரம் பண்ண பல மகான்கள் சுலபமா சங்கீத ரூபமாக பகவானுடைய பெருமைகளையும் குண வைபவங்களையும் எடுத்து சொல்லி அந்தந்த பிரதேச பாஷைகள்ல ஜனங்களுக்கு ஒரு மார்க்கத்தை காண்பிக்கிறார். அதிலும் நாதோபாசனை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிரேஷ்டமான ஒரு உபாசனை. நாபேஹே அநாகதோங்கார ஹிருதயானுபவேரிதம் கண்டேஷ்சரான் வாஜிஷத்வான் விப்ரநாதம் உபாஸ்மஹே அப்படின்னு அந்த நாதத்தை ரொம்ப வசத்தியா சொல்றது. நாதம் அப்படிங்கிறது பகவான் தான், நாதம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை. அந்த நாதத்தை சாட்சாத்காரம் பண்ணவர்களான பல மகான்கள், சார்ங்கதேவர்லேருந்து ஆரம்பிச்சு பல மகான்கள், எத்தனையோ மகான்களை சொல்லலாம். சங்கீத பிதாமகராக இருக்கக்கூடிய புரந்தரதாசர், அவருக்கு பிறகு அவதாரம் பண்ண பல மகான்கள், நாராயண தீர்த்தராக இருக்கட்டும், ஊத்துக்காடு வெங்கட கவியாக இருக்கட்டும், அவெல்லாம் அந்த சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும், தெலுங்கு, மராட்டி, அவது மொழி பல பல பாஷைகளில் அந்த பக்தி மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண. அதுல நம்முடைய தமிழ்நாட்டில் அவதாரம் பண்ண சங்கீத மும்மூர்த்திகள். வந்தே சங்கீத சாகித்ய ரசனாரச கோவிதான். இந்த மூணு பேரும் எப்பேற்பட்ட ஒரு பரம காருணிக்காளா இருந்திருக்கா. அவ மூணு பேருக்குள்ள ஒரே ஒத்துமை என்னன்னா, அவ தனத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு இந்த நாதத்தை உபாசனை பண்ணல, அந்த பகவானை சாட்சாத்காரம் பண்ணி அந்த அனுபவத்தை தான் பல கீர்த்தனங்களாக நமக்கு கொடுக்கிறார். அவளுக்குள்ள ஒரு யூனிஃபார்மிட்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மூணு பேருமே தேவி உபாசகா. தியாகேஷ தீட்சித ஷியாமானு தேவி கீர்த்தன லோலுபாடு. இந்த சங்கீத மும்மூர்த்திகள்ல மூத்தவராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகள். அதற்கு பிறகு அவதாரம் பண்ணவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள். அவருக்கு பிறகு அவதாரம் பண்ணவர் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர். இவா மூணு பேரும் அவதாரம் பண்ணது எங்கன்னா இந்த ஸ்ரீபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவாரூர் கஷேத்திரம். சங்கீதாப்தி நிமக்னோயம்
அம்பிகாபத சேவக ஷாம கிருஷ்ணேதி விக்யதஹ ஸ்ரீபுரேவ ததாரசக. ஒரு அப்தி சங்கீதம் அப்படிங்கிற கடல்ல மூழ்கினவனார அவதாரம் பண்ணவர் ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகள். ஷியாமா சாஸ்திரிகள் அவதாரம் பண்ண காலம் அப்படின்னா நம்முடைய காமன் நேரா 1762 வருஷம். பிரம்மாவினுடைய தபஸ்காக இங்க இறங்கி வந்த காமாட்சி அம்பாள். பிரம்மா ஒரு சொர்ண விக்கிரகத்தை பண்ணினார். சொர்ணத்துக்கு தெலுங்குல பங்காரு அப்படின்னு பேர். இந்த சொர்ண காமாட்சியானவள் இங்கதான் பிரகாசிச்சுட்டு இருந்தா. ஹைதர் அலி காலத்துல அந்த அம்பாளை நாம் எந்த விதமான ஹானியும் இல்லாமல் அந்த விக்கிரகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு துர்வாசரால இங்க பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு விதி, சௌபாகிய சிந்தாமணி அப்படிங்கிற பிரகாரம் தான் இங்க அம்பாளுக்கு சகல உபச்சாரங்கள் நடக்கிறது. நம்முடைய ஆச்சாரியால் மூக்கசங்கரர் அப்படிங்கிற ஆச்சாரியால் இங்க மூக்க பஞ்சசதி அப்படின்னு 500 ஸ்லோகங்கள் இந்த அம்பாள் மேல பாடியிருக்கா. சமர விஜய கோட்டி சாதகானந்த தாட்டி மிருதுகுண பரிபேட்டி முக்கிய பவாட்டி முனினுத பரிபாட்டி மோஹிதா ஜாண்ட கோட்டி பரமசிவவதூட்டி பாதுமாம் காமகோட்டி. இந்த காமகோட்டி 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 காமாட்சின்னு எத்தனை கீர்த்தனங்கள்ல நம்முடைய ஷியாமா சாஸ்திரிகள் நமக்கு அனுகிரகம் பண்றார். அப்பேற்பட்ட அந்த காமாட்சிய ஆராதனம் பண்ண ஆராதகர்கள் சௌரவான்வய சம்பூத காமாட்சி ஆராதகேனவை குரோதபட்டாரகானந்தநாதேன ரச்சிதா சுதிஹி அப்படின்னு மங்களம் ஜெகதம்பாயை மங்களாலய கீர்த்தையே அப்படின்னு ஒவ்வொரு அர்த்தஜாமம் பூஜம் போது இந்த துர்வாசர் பண்ணின குரோதபட்டாரகானந்தநாதேன ரச்சிதா அப்படின்னு அந்த துர்வாசர் பண்ணின மங்களம், அவர் பண்ணின அந்த பூஜா பிரகாரம் தான் இங்கே அத்தனை பட்டர்களும் பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த பட்டர்களோட சேர்ந்து பல ஊர்களுக்கு அம்பாளை எடுத்துன்னு போனா. உடையார்பாளையம், நாகூர், திருவாரூர்ல அம்பாள் 45 வருஷம் அந்த பங்காரு காமாட்சி அம்பாள் இருந்தா. அதுக்கப்புறம் தான் தஞ்சாவூர் வந்து எழுந்தருளினா. தஞ்சாவூர்ல வந்து தான் துளஜாஜி மகாராஜா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணார் 1786 வருஷம். திருவாரூர்லயே அந்த 3 பேரும் அவதாரம் பண்ணார் இல்லையா. தர்ஷனாத் அப்ரசதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்து மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலே அப்படின்னு ஜனநாத் கமலாலய ஒருத்தர் திருவாரூர்ல பிறந்தாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு மோட்சம் தான். அப்படி இந்த 3 பேருமே மோட்சத்துக்கு தான் போயிருக்கான்னு நான் ஒன்னும் சங்கீத உபன்யாசம் பண்ண தேவையில்லை. அவ பிறந்தது தானே. திருவாரூர்ல இவர் எப்படி பிறந்தார்னா இவருக்கு வெங்கட சுப்பிரமணியன்னு பேரு. இவர் பிறந்த நட்சத்திரம் என்னன்னு அதை தான் கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா. சைத்திர கிருத்திக நட்சத்திரம், கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்தார். இவா எப்போதும் இந்த சனிக்கிழமைகள்ல சமாராதனை பண்ற வழக்கம் உண்டு. வெங்கடேஸ்வருக்கு சமாராதனை பண்ணுவா. அப்போ ஒரு ஆவேசம் வந்த மாதிரி சொன்னார் ஒருத்தர், நீ 100 பேரை கூப்பிட்டு சமாராதனை பண்ணணும்னர். எங்களுக்கெல்லாம் அவ்வளவு வசதி இல்லம்மா, ஒரு 25 பேராவது நீங்க கூப்பிட்டு சமாராதனை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்த வருஷமே அந்த அம்மா உண்டானா. உங்களுக்கு சாட்சாத் பகவானுடைய அம்சமாக ஒரு புத்திரன் பிறப்பான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார் அவர். அப்படி சைத்திர கிருத்திக நட்சத்திரத்தை அவதாரம் பண்ணதால வெங்கட சுப்பிரமணியன் அப்படின்னு பேர் அவருக்கு. அவருக்கு ஆத்துல ஷியாமா ஷியாமான்னு செல்ல பேர். அதனாலதான் ஷியாமகிருஷ்ண சோதரி ஷியாமகிருஷ்ண சோதரின்னு. இன்னொன்னு தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா பங்காரி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல யார் இருப்பான்னா நவநீத கிருஷ்ணன். ஷியாமகிருஷ்ண சோதரி அவர் அங்கதானே உட்கார்ந்து பாடிட்டு இருக்கார். இத்தனை கீர்த்தனங்களும் 300 கீர்த்தனங்கள் பாடியிருக்கார். இந்த 300 கீர்த்தனங்கள்ல 100 சொச்சம் இப்ப கிடைக்கிறது. அந்த அத்தனையும் நமக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணணும். அப்படி அவதாரம் பண்ணவர் 18 வயசுல தஞ்சாவூர் வந்து சேர்ந்தார். எப்படி தியாகராஜ சுவாமிகளுக்கு வாலாஜாபேட்டை வெங்கடரமண பாகவதரோ, முத்துசுவாமி தீட்சருக்கு சிதம்பரநாத யோகியோ, அது போல சங்கீத சுவாமி அப்படிங்கிற பெரிய மகான் காசியிலேருந்து வந்து அவருக்கு சங்கீத நுணுக்கங்களை தெரிஞ்சு கொடுத்தார். அதுக்கு முன்னாடியே எல்லாம் அவருக்கு பாரங்கதர் ஆயிடுது. வேத வேதாங்க தத்வஜ்ஞோ சர்வசாஸ்திர விசாரத, வேதம் படிக்கணும், ஷடங்கங்களாக இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரம் வாசிக்கணும். இப்படி சர்வசாஸ்திர விசாரதராக இருந்து கொண்டு அம்பாள் உபாசனை. சுனாதோபாசன துவாரா காமாட்சியாராதன பிரியகா. சீதாதேவி சொல்றா, அனன்ய தெய்வத்வம் இயம் க்ஷமாச்ச பூமௌச்ச ஷையாங்கிற.
சீதாதேவிக்கு ராமரை தவிர வேற யாரும் தெரியாது. அந்த அனன்ய தெய்வத்துவம் அப்படிங்கிறது நம்ம ஷாமா சாஸ்திரிகள்கிட்ட பார்க்க. நீக்கே தயபுட்டி புரோத்துவோ புரோவோன்னர் தியாகராஜ சுவாமிகள். நீ காப்பாத்துவியோ இல்ல கைவிடுவியோ உன்னதான் நான் முடிச்சுப்பேன். நீ என்னை காப்பாத்தினாலும் சரி, என்ன கைவிட்டாலும் சரி, உன்னதான் பிடிச்சுப்பேன். இந்த அனன்ய தெய்வத்துவம் இருக்கு பாருங்க. சுவாமிகள் ஷியாமா சாஸ்திரிகளுடைய கீர்த்தனங்கள்ல அப்படி சிகரம் வச்ச மாதிரி இருக்கு. ஒரு கீர்த்தனை போறாதா, ஒரு கீர்த்தனை பைரவி சுரஜதியை பாடிட்டோம்னா நமக்கு அந்த ஆனந்தம் கிடைச்சுடுறதே. இதை அனுபவிச்சவாதான மகான்கள்லாம் 30, 50, 100 கீர்த்தனை இருக்கட்டும், ஒரே ஒரு பைரவி சுரஜதி அது பாடினா பாராதா. இந்த சங்கீத சுவாமி வந்து உபதேசம் பண்ணார், நாத சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணார். பா நீ மேற்கொண்டு சங்கீதம் வாசிக்கணும் அப்படின்னா உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய பச்சிமிரியம் ஆதியப்பையா அவர்கிட்ட போய் சங்கீத சிக்ஷை பண்ணிக்கோ அப்படின்னார். இந்த பச்சிமிரியம் ஆதியப்பையா தான் விரிபோனி பைரவி வர்ணம் பண்ணது. அவர்கிட்ட போய் இவர் ஷியாமா சாஸ்திரிகளுக்கு எப்போதும் ஸ்ரீவித்யா உபாசகாளுக்கு எப்போதும் அவ தாம்பூல சரவணம் உண்டு, தாம்பூலம் போட்டுப்பா. இவரை பார்த்தா சாக்ஷாத் பரமேஸ்வரன் தான் வந்திருக்காரோ, சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான் வந்திருக்காரோ அப்படின்னு ஜொலிப்பார். தேஜஸ்ல தேஜசா துலித திவ்யமூர்த்தே லலிதே அதிலலிதே, அப்படி தேஜசால ஜொலிக்கக்கூடியவர் இல்லையா, ஜாஜ்வல்யமா இருக்கக்கூடியவர். இவர் போய் உட்கார்ந்தார், அவர்கிட்ட நமஸ்காரம் மட்டும் உட்கார்ந்தார். அவர் விரிபோனி வர்ணம் பாடினார். பைரவியில் ஒன்று புதுசா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாடி காமிச்சார். இவருக்கு பைரவி மனசு பூரா ஓடுறது, ஒவ்வொரு செல்லுலையும் ஓடுறது. ஆனந்த பைரவி மிஸ்ர சாப்பு காம்பினேஷன். ஆனந்த பைரவி அவரோட சொத்து, ஆனந்த பைரவி ஷியாமா சாஸ்திரிகள் சொத்து. தியாகராஜ சுவாமிகள் கூட ஒரு ரெண்டு கீர்த்தனை தான் பண்ணியிருக்கார். நீக்கே தெளியக போதே அது ஒண்ணு பண்ணியிருக்கார். ராம ராம நிவார முகாம சீதாராம ராம சாது ஜன பிரேம. இவர் எவ்வளவு கீர்த்தனை. ஆனந்த பைரவி அது தன்னை மீறி வரக்கூடிய ஒரு ஆனந்தம், அதனால அந்த ஆனந்த பைரவி. இது அத்தனையும் அந்த அந்த சங்கீதம் நம்ம பாடினா இப்ப எவ்வளவு 263 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த கீர்த்தனத்தை அவரோட சிஷ்யர் அவரோட சிஷ்யர் அவரோட சிஷ்யர்னு பாடி 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 இப்ப பாடினாலும் நமக்கு அந்த மாயம்மா பாடினா கண்கள்ல ஜலம் வருது இல்லையா. இந்த அனுபவம் வேண்டாமா நமக்கு? இந்த மாயம்மா பாடினா அந்த பாவத்துல இருந்து ஒருத்தன் வெளியிலே வர முடியாது. ஏற்பட்ட கீர்த்தனம். அவர் அந்த பச்சிமிரியம் ஆதியப்பையா கிட்ட இந்த கீர்த்தனையை முதல்ல பாடினார் சொரஜதியில. எப்போதும் ஒரு சாதாரண ஒரு நார்மல் கீர்த்தனம் அப்படின்னா ஒரு சரணம் 2 சரணம் இந்த மாதிரி இருக்கும். ஆனா சொரஜதியில பார்த்தீங்கன்னா 7-8 சரணங்கள் இருக்கும். அதுலயும் இந்த பைரவி சொரஜதியில என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா சா ரி கா மா பா த நீ சா இந்த சொரத்தை ஆரம்பிச்சு ஒரு சரணத்தை அமைச்சிருக்கார். குந்தரதன குவலய நாயன தல்லி குந்தரதன அழகான பல்வரிசை உடையவள், அழகான பல்வரிசை உடைய. முதல்ல அந்த கேசாதி பாதாதி கேசம் வர்ணிப்போம் இல்லையா, முதல்ல முகத்திலேருந்து வர்ணிக்கிறார். குந்தரதனா குவலய நயனா தள்ளி அம்மா ரட்சிஞ்சு கம்புகல நீரதஜி குர விதுவதனா மாயம்மா. அம்பாளுடைய கண்டம் சங்கு போன்ற கழுத்து, சங்கு போன்ற. நம்ம பெரியவாள்லாம் எப்படி சொல்லியிருக்காளோ அப்படி வர்ணிக்கணும். ஒரு நமக்குன்னு ஏதோ ஒரு திறமை இருக்கு, சாமர்த்தியம் இருக்குன்னு வர்ணிக்கப்படாது. அவ சொல்லாதது என்ன சொல்ல போறா? கம்புகலன்னு சொன்னோட அம்பாளுடைய கண்டம் நமக்கு ஞாபகம் வருது. கம்புகல நீரத சிக்குரா விதுவதனா. எப்படி அபிராமி பட்டருக்கு அம்பாள் பூர்ணச்சந்திரனா தெரிஞ்சாலோ அதே மாதிரி தெரிஞ்சிருக்கார் ஷியாமா சாஸ்திரிகளுக்கு. விதுவதனா மாயம், என்னோட அம்மா. அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தில் பாருங்க, பகவான அம்மாவாக தொழலாம், அப்பாவாக தொழலாம், சகாவாக தொழலாம், தாசனாக தொழலாம். கண்ணன் என் சேவகன்கிறார் பாரதியார். சேவகனா? ஆமா, சேவகனாலும் அவன் சேவகனா இருப்பான்.
காரணம் என்ன? எது எல்லாத்தையும் பந்தப்படுத்துறது? உன்னோட பக்திங்கிற இழ. அந்த பக்திங்கிற இழல அம்மாங்கிற பாவம் இருக்கு பாருங்க. இது 400 கோடி 700 கோடி பேருக்கு இந்த அம்மாங்கிற அம்மா இல்லாம யாராவது வந்துருவாளா? தோழன் இல்லாமல் இருக்கலாம், தோழி இல்லாமல் இருக்கலாம், ஒரு எஜமானன் இல்லாம ஒருத்தன் இருக்கலாம். அம்மா இல்லாம யாராவது உண்டோ? புழு பூச்சியிலேருந்து ஆப்ரம்ம கீட்ட ஜனனி அப்படின்னு ஒரு நாமா உண்டு லலிதா சகஸ்ரநாமத்துல. ஆப்ரம்ம கீட்ட ஜனனி, புழு பூச்சியில பிரம்மாலேருந்து புழு பூச்சி வரைக்கும் படைச்சவள் அவள். கும்ப கூஜ மத மத கஜகம பத்ம பவ ஹரிஷம்பூனுதவத. 10 நிமிஷம் அம்பாளுடைய ஸ்தன்யத்தை வர்ணிக்கிறார். தவஸ்தன்யம் மன்யே அப்படின்னு ஆச்சாரியால் வர்ணிக்கிறார் இல்லையா? கும்ப கூஜ மதமத்த கஜகம, அப்படி மதம் குடிச்ச யானை மாதிரி அம்பாள் நடந்து வருவார். அம்பாளை தியானம் பண்ணணும்னு வச்சுங்கோ, இந்த கீர்த்தனை ஒருத்தர் பாட சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து அம்பாள் சாட்சாத்காரம் ஆயிடும். பக்த ஜன கல்பலதிகா கருணாலய சதய கிரிதனயகவே ಶರಣಾಗತುಡು ಗತತ್ತಾಮಸಮುಸೇಯವರಮೋಸಗುಗ. தாமசம் இல்லாமல் என்ன எனக்கு வரம் கொடு. என்ன வரம்? இவர் என்ன வரம் கேட்பார்? உன்னை திருப்பி திருப்பி பாடணும். என்ன வரன்? பணம் கொடுன்னு கேட்பாரா? மைசூர் மகாராஜா, மைசூர்ல இருந்து ஒரு ராஜா இவரை கூப்பிட்டு கௌரவிக்கணும்னா அம்பாளை விட்டு போக மாட்டேன்ட்டார். அவர் நாகப்பட்டினம் போனார், மதுரைக்கு போய் ஒரு 9 கீர்த்தனங்கள் பண்ணினார். அப்புறம் அகிலாண்டேஸ்வரி பாடியிருக்கார். சங்கரி சங்குரு சந்திரமுகி அகிலாண்டேஸ்வரி பாடியிருக்கார் இல்லையா? தாமசமும் அவர் சொல்றதுதான். புரோவம்மா என்ன பாலிஞ்சு காமாட்சி நன்னு காவவே, இதுதானே வருது. இது என்ன திருப்பி திருப்பி அதே சொல்றார்? என்ன பாவத்துல சொல்றார்? எப்படி இதெல்லாம் கீர்த்தனை பண்ணியிருப்பார் அவர்? அவர் எப்போதும் தியானத்துல உட்காருவார். தியானத்துல உட்காரும் பொழுது ப்ரொஃபசர் சாம்பமூர்த்தி எழுதுறார், தியானத்துல உட்காரும் பொழுது கண்கள்ல இருந்து ஜலம் அப்படியே வரும். அதுல கொப்புளிச்சு வந்த கீர்த்தனங்கள் தான். அதுல கொப்புளிச்சு வந்த கீர்த்தனங்கள் தான். பாதகமூலனு பா பஞ்சமத்தில ஆரம்பிக்கிறார் பாருங்க. பாத்தகமூலனு தீர்ச்சி நீ பதபக்தி சந்ததமியவே. அம்மா நீ ஒரு பரம பாவனி இல்லையா? அது என்ன நோட்ஸ் பாருங்க. பாவனி கதா மோரனினதா பாராகேலனம் மாவினம். அம்மா அம்மா நான் ஒரு பதித்தன். கலுஷகாரிணி சதானத சதானத பலதாய்க்கு இல்லையா? இப்படி கீர்த்தனம். இது அடியனுக்கு அவர் பண்ணின அத்தனை கீர்த்தனத்தினுடைய சாரமாக இருக்கு. அம்பாளுடைய நாமா இருக்கு, அம்பாளுடைய குணம் இருக்கு, அம்பாளுடைய ஸ்வரூப வர்ணனம் இருக்கு, அம்பாளை சரணாகதி பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு. நிதிசால சுகமா அப்படின்னு பாடினார் தியாகராஜ சுவாமிகள். அதே மாதிரி இவரும் ஒன்று பாடுறார். இவர் இந்த மரியாதை தெரியாதவன்ட்டு போய் நான் பைசா வாங்க மாட்டேன் அப்படிலாம் துஷ்கர்ம முழு மரியாதை தெரியாதவன்ட்டு போய் நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறார் இவர். அது மாதிரி சரோஜதள நேத்ரி அதெல்லாம் மீனாட்சி அம்பாள் மேல பண்ணின கீர்த்தனங்கள். அப்புறம் பச்சிமிரியம் ஆதியப்பையான்னு ஒருத்தர், அவர்கிட்ட தான் இவர் சிக்ஷை கத்துண்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சங்கீத சுவாமி சுஷிஷ்யா லக்ஷ லக்ஷண வியுத்பன்னகா ஆனந்த பைரவீராகே தேவி கீர்த்தன ரசிகா. ஆனந்த பைரவ ராகத்துல தேவி கீர்த்தனங்கள் பண்ணினார். திரிஷதாதிக சுகீதைஹி அம்போபாசன வர்தகா 300க்கும் அதிகமான கீர்த்தனங்கள்ல அம்பாள் உபாசனை. திரவிட தேவ பாஷாசு சாகித்ய கிருத சுமூர்த்தி தமிழ்ல பண்ணியிருக்கார், தெலுங்குல பண்ணியிருக்கார் கீர்த்தனங்கள். தருணம் இதம்மா என்னை ரட்சிக்க கருணாநிதிலோ. அப்புறம் ரொம்ப அற்புதமா ஒருத்தர் பாடினார் ஆனந்த பைரவி.
சா பா சா வச்சு ஒரு கீர்த்தனை, ஒரு பல்லவி. பா ஹி ஸ்ரீ गिरिराजसुते करुणाकलिते पदसरोजमनुसरामि ते ஷட்ஜம் பஞ்சமம் இப்படி ஒரு கீர்த்தனை ஆனந்த பைரவியில. தியாகராஜ புரே ஜாதா தியாகராஜ பிரியசகா, ஈகோலெஸ் பர்சன். இவரே பேர்பட்ட ஒரு பெரிய மகான், பெரிய சங்கீத வித்வான். இவரோட சிஷ்யரை யார்கிட்ட அனுப்புறார்? இவரோட பிள்ளையை யாருக்கு அனுப்புறார்? சுப்பராய சாஸ்திரிகள், தியாகராஜ சுவாமியோட சிஷ்யர். தியாகராஜ பிரியசகா பஞ்சநதபுரம் கத்வா கீத சல்லாப லோலுப. தஞ்சாவூர்லேருந்து திருவியார் போவார், அவர் திருவியார்லேருந்து தஞ்சாவூர் வருவார். சங்கீத சல்லாபம் இவாளுக்கு நடக்கும். இப்பேற்பட்ட மகான்களுடைய ஆத்ம குணம் நமக்கு வேணும். தன்னோட புத்திரனை தியாகராஜ சுவாமிகள்கிட்ட சுப்பராய சாஸ்திரிகள், அவரோட புள்ள அண்ணா சுவாமி சாஸ்திரிகள், பொப்பிலி கேசவாரியஸ்ய வித்யாகர்வ பிரசமனகா தஞ்சாபுர பிரகாஷாய கௌரவ பிராப்தி காரணா. இந்த பொப்பிலி கேசவாரியர் அப்படிங்கிறவர் வந்தார். பொப்பிலி கேசவாரியர் அவர் ரொம்ப பெரிய பெரிய சங்கீத வித்வான். தஞ்சாவூர் அரசவையை எல்லாரையும் தோக்கடிக்க போறேன்னு வந்தார். அவர் சிம்மநந்தன தாளத்தில் ஒரு பல்லவி பாட, இவர் ஷரபநந்தன. ஷரபம் சிம்மத்துக்கு எதிரி, ஷரபம் சிங்கத்தை தோக்கடிச்சு விடும். இவர் ஷரபநந்தன தாளத்தில் பாடி எவ்வளோ அக்ஷரம் கணக்கில் இல்லை, அதெல்லாம் எவ்வளவு ஜென்மம் ஆகுமோ தெரியல. அதில் அந்த தாளம்லாம் பிடிபடுறதுக்கு ஆதி தாளமே பிடிபட மாட்டேங்கிறது. ஆதி தாளம் ரெட்டை சவுக்கம் ஒன்றரை சவுக்கம்லாம் போட்டால் பிடிபட மாட்டேங்கிறது. இந்த தாளம் அம்பாலோட அனுகிரகம், அவ்வளோதான். பரிபூர்ண சரணாகதி. இப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான் அவர் 1827 வருஷம் 65 வயசுல அம்பாளுடைய சரணார வேதங்களை அடைஞ்சார். இப்பேற்பட்ட ஒரு அவருடைய ராக பாவத்தை சொல்றதா, ராக சௌந்தரியத்தை சொல்றதா, அவருடைய சாகித்ய விஷயங்களை சொல்றதா, அவரை நித்தியம் ஸ்மரிச்சுண்டு அவருடைய கீர்த்தனங்களை பாடுறதுங்கிறது அடுத்த விஷயம். இப்பேற்பட்ட மகான நித்தியம் ஸ்மரிச்சாலே புண்ணிய ஸ்லோகோ நலோ ராஜா, புண்ணிய ஸ்லோகோ யுதிஷ்டிரா, புண்ணிய ஸ்லோகாஜ வைதேகி, புண்ணிய ஸ்லோகோ ஜனார்தனா அப்படிங்கிற மாதிரி அவர் பெரிய புண்ணிய ஸ்லோகர், பிராதஸ்மரணீயர். அப்பேற்பட்ட பெரிய மகான ஸ்மரிக்கக்கூடிய பெரிய பாக்கியம் இன்னைக்கு. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். பாணிகிரஹே பர்வதராஜபுத்ரியாக பாதாம்புஜம் பாணி சரோருகாபியாம் அஸ்மானமாரோபயத ஸ்மராரே மந்தஸ்மிதம் மங்களம் ஆதனோது மந்தஸ்மிதம் மங்களமாதனோது. மங்களம் சத்குருभ्योऽस्तु சத்குருभ्योऽस्तु மங்களம். சர்வேஷாமஸ்து பக்தானாம் நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஆதிபராசக்தி கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். That was wonderful. We really missed you. இன்னைக்கு ஒரு பாக்கியம் இந்த ஜேர்னியில் நீங்களும் கலந்துருக்க. எவ்ரி இயர் வில் புட் யுவர் ஸ்கெடியூல் யுவர் ப்ரோக்ராம் திஸ் அண்ட் யூ கேன் ஐல் கிவ் மோர் டைம். ஆனால் பிளான் பண்ணி சொல்லலாம். இட்ஸ் வெரி டச்சி.